என்றார். அவர் எந்த அளவிற்கு தன்னடக்கம் கொண்டிருந்தாரோ அதே அளவிற்கு தன்னம்பிக்கையின் உச்சத்தில் இருந்தார். நீ முயன்றால் நட்சத்திரங்களில் பறிக்கலாம் என்றார். அப்துல் கலாமிடம் ஒரு தடவை ஒரு மாணவி நல்ல நாள் எது கெட்ட நாள் எது என்று கேட்டார். அதற்கு அப்துல் கலாம், பூமி மீது சூரிய ஒளி பட்டால் அது பகல், படாவிட்டால் இரவு, இது நல்லது கெட்டது என்று எவையும் கிடையாது. எப்படிப்பட்ட அறிவில் அறிஞர் பாருங்களேன். மண்ணில் பிறந்த அனைவருமே மகான்கள் ஆகி விடுவதில்லை. சாதாரண குடும்பத்தில் பிறந்த அனைவருமே சரித்திரம் படைப்பதில்லை. இந்தியாவில் கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் மீனவ கிராமத்தில் பிறந்த அப்துல் கலாம் இந்திய உயரிய பதவியான குடியரசுத் தலைவராக தன்னம்பிக்கையாலும் முயற்சியாலும் முன்னேறியவர் என்றால் அது மிகையாகாது. இந்திய இளைஞர்களின் முன்மாதிரியாக எழுச்சி நாயகனாக திகழ்ந்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அறிஞர்கள், கவிஞர்கள், தத்துவ மேதைகள், ஈடு இணையில்லா தலைவர்கள் என பலரையும் தமிழன்னை நமக்கு வழங்கியுள்ளது. இந்த வகையில் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்றும் அணுசக்தி நாயகன் என்றும் தலை சிறந்த விஞ்ஞானி என்றும் திருக்குறளை வழிநடத்தியவர் என்றும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றும் போற்றப்படும் பன்முக தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்தான் என்னை கவர்ந்த அறிவியல் அறிஞர் ஆவார். தன்னை வம்பு சண்டைக்கு இழுத்து போரினால் இறங்க வைக்கக்கூடிய எந்த முயற்சியையும் முறியடிக்கக்கூடிய பலம் பெற்றுவிட்டது இந்தியா. அது அக்னியில் பிறந்த சக்தி என்று அக்னி சிறகுகள் புத்தகத்தில் வீரத்துடன் கூறியிருப்பார் டாக்டர் APJ அப்துல் கலாம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே டிசம்பரில் வங்கதேச போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்கா மிரட்டு நடவடிக்கையாக இந்தியாவின் மீது தனது போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்தது. ஆனால் அவை வந்து சேர்வதற்குள்ளாக இந்திய படை பாகிஸ்தான் படையை சரணடைய செய்தன. போரே முடிவடைந்து விட்டது. மூக்கறுக்கப்பட்டது போல் அமெரிக்க போர்க்கப்பல்கள் வந்த வழியே திரும்ப சென்றன. அக்காலகட்டத்தில் இந்தியாவிடம் அணுகுண்டுகள் கிடையாது. அதை சுமந்து செல்வதற்கான ஏவுகணைகள் கிடையாது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் நடமாட்டத்தை வானிலிருந்து கண்காணிக்க செயற்கைக்கோள்கள் கிடையாது. செயற்கைக்கோள்களை செலுத்துவதற்கான ராக்கெட்டுகள் கிடையாது. என்ன ஒரு அவல நிலை! நினைத்து பாருங்கள். அதனால்தான் சொல்கிறேன், கலாமின் பெரும் பங்கு எவ்வளவெல்லாம் உள்ளது என்று ஆராய்ந்து பாருங்கள். அன்றைய நிலையுடன் ஒப்பிட்டால் இந்தியாவிடம் இப்போது அணுகுண்டுகளை சுமந்தபடி 8000 கிலோமீட்டர் பறந்து சென்று எதிரி இலக்குகளை தாக்க வல்ல நீண்ட தூர அணுகுண்டுகள் உள்ளன. எதிரியின் நடமாட்டத்தை கண்காணிக்க செயற்கைக்கோள்கள் உள்ளன. எதிரியின் படைத்தளங்களை துல்லியமாக படைப்பிடிக்கின்ற செயற்கைக்கோள்கள் உள்ளன. இன்று நம்மை எதிரி மிரட்டினால் இவையெல்லாம் சாத்தியமாக்கியதால் தான் அப்துல் கலாமுக்கு பெரும் பங்கு உண்டு. அதனால்தான் என்னை கவர்ந்த அறிவியல் அறிஞர் டாக்டர் APJ அப்துல் கலாம் என்கிறேன். ஒரு நாடு அணுகுண்டை மட்டும் பெற்றிருந்தால் போதாது, அதை சுமந்து செல்வதற்கான ஏவுகணைகள் இருக்க வேண்டும். அதேபோல் ஏவுகணைகள் மட்டும் இருந்தால் போதாது, அதை முகப்பில் வைத்து செல்ல அணுகுண்டுகள் இருக்க வேண்டும் என்று அணுகுண்டை கண்டுபிடித்தாரே டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர்தான் என்னை கவர்ந்த அறிவியல் அறிஞர் ஆவார். மனிதர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருந்த தெய்வம் 2015 உலகை விட்டு திரிந்தார். ராமேஸ்வரத்தில் பிறந்த ரத்தினமே ஏழைகளின் எழுச்சி நாயகன். நீ படித்ததோ தொடக்கப்பள்ளியில் உந்தன் புகழ் பரவியதோ பட்டி தொட்டி இயங்கும் ஏழ்மையாய் படிப்பதற்கு செய்தித்தாள்களை விநியோகம் செய்தால் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தையே உன்னை உன்னை கலங்கரை விளக்காய் அறிவித்திருப்பார்கள். ஊனமுற்றவர்களுக்கு நீ கண்டுபிடித்த கால் கருவியும் அணு ஆயுதம் கண்டுபிடித்து மற்ற நாடுகள் முன் இந்தியாவை தலை நிமிரச் செய்த தெய்வமே, உன் அரும்பெரும் செயல்களை போற்றி புகழ கப்பலோட்டி தமிழன் வ.உ.சி இருந்திருந்தால் உன்னை கலங்கரை விளக்காய் அறிவித்திருப்பாரு. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி இருந்திருந்தால் உன்னை தேரில் அமர வைத்து ஊர்வலம் வந்திருப்பாரு. கம்பன் விட்டு கட்டி தெரியும் கவிபாடுமாம் என்று அவர் இருந்திருந்தால் உன்னை புகழ வார்த்தைகளே இல்லை என்று புலம்பி இருப்பாரு. கடவுள் எங்களுக்கு வரமென்று ஒன்றை அளித்தால் உன்னை உயிர் பெறச் செய்து இறப்பில்லா வாழ்க்கை என்றே கேட்போம் ஐயா. பாரபட்சம் காட்டாத மாமணியே, திருப்புகளை ஏற்றிய திருப்புகளே, கனியின் பூங்குட்டனார் வாசகத்தை வளம் பெற செய்த வையகமே, இந்தியாவை விஞ்ஞானத்தில் உயர்த்த வந்த தெய்வமே, உன்னை இந்த உலகம் எப்போதும் மறவாது என்றும் இந்தியர்களின் மனதில் இதே தெய்வமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி ஏற்றமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு கருத்தோ கடல் பெருக்கம், கொடுத்த நேரமோ மிக சுருக்கம். இதற்கு மேல் பேசினால் எனக்கும் நடுவருக்கும் ஒரு பிணக்கம். ஆகையால் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.